My dear students, this is RSR Max 10th standard வந்து real numbers வந்து first topic வந்து Euclid's division lemma. Euclid's division lemma அதில் வந்து statement is given two positive integers a and b. There exists the whole numbers q and r satisfying a equal to bq plus r. Given two positive integers a and b, there exists whole numbers q and r satisfying a equal to bq plus r. நம்ம கொடுக்கும்போது ஆரம்பத்தில் ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க, a and b டூ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ரெண்டு நம்பர் வருது q and r. இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்து சப் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ப்ளஸ் இது மைனஸ் எது எல்லோ கடிச்சலாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து தட் இஸ் மைனூட் கண்டிஷன்ஸ். மேக்ஸிமம் நம்ம கணக்காக போடும்போது இதெல்லாம் மேக்ஸிமம் பார்க்குறதே இல்லை, ஆனால் இதில் தான் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கும், மைனூட் பாயிண்ட்ஸ். நான் இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு இந்த கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த கணக்கெல்லாம் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். 75 is divided by 4, இது ஒரு சம். இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த கணக்கு எப்படி போடுறது, எப்படி கொண்டு வர்றது, இந்த 178/8 இதையும் வந்து அந்த ஃபார்மேட் கொண்டு வரோம். அப்புறம் we can find the HCF. இந்த தியரி வந்து டிவிஷன் லெம்மா யூஸ் ஆகிறது வந்து இது வந்து பேசிக் பாயிண்ட்ஸ். மெயினாக வந்து we use this theory to find out HCF of 412 given two numbers. Here 412 and 340 ரெண்டு நம்பர் கொடுத்துருவோம். Here first sum 75 is divided by 4, 1 time 4, balance 3, and this one is 5, 8 4s are 32, balance 3. இப்போ வந்து இந்த 75 தான் அந்த கொடுத்த ஏ நம்பர், அந்த நம்பர் கொடுத்த நம்பர் பிக்கஸ்ட் நம்பர் தான் இந்த ஏ, அதனால் ஒரு பக்கம் வச்சிட்டோம். அதை டிவைட் பண்ணுற நம்பர் தான் இந்த கொடுத்துருக்க பி. நம்ம இங்கே கொடுத்துருக்க பிங்கிறது 4, 75 4ஆக டிவைட் பண்ணுறோம். அதில் வந்து கோஷன்ட் 18 தர போகுது, பேலன்ஸ் 3. இப்போ எப்படி கம்பேர் பண்ணுறோம்னா 75 ஈக்குவல் டு 18 டைம்ஸ் 4, இந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 3. இப்போ கம்பேர் பண்ணால் ஏ ஈக்குவல் டு பிக்யூவா, ஆக்சுவலாக வந்து பிக்யூ ப்ளஸ் ஆர்னு வரும். இந்த கோஷன்ட் தான் இங்கே வரணும், இங்கே ஆக்சுவலாக 4 × 18 வரணும். 4 × 18 ப்ளஸ் 3. ஏங்கிறது 75 கம்பேர் பண்ணிங்க. இந்த டிவைட் பண்ணுற நம்பர் தான் பி, இங்கே வர்ற கோஷன்ட் ஈவ் இருக்குல்ல, அதான் வந்து கியூ, 18 தான் கியூ. இந்த பேலன்ஸ் லாஸ்ட்டாக பேலன்ஸ் வந்து ஆர் ரிமைண்டர். இது வந்து இப்போ இந்த நம்பர் அப்படி பிரித்து போட்டால் இப்படி வந்துடும். இதை மல்டிப்ளை பண்ணி 3 ஆட் பண்ணிங்கன்னா 75 வந்துடும். இந்த 178 அது போல போட்டோம்னா 178 இஸ் டிவைடட் பை 18, 2 8s are 16, பேலன்ஸ் 1 8, again 2 8s are 16, பேலன்ஸ் 2. now இந்த செட்டப்பில் வந்து இந்த நம்பர் எழுதுறதா இந்த பிக்கஸ்ட் நம்பர் ஏ தான் 178, ஏ ஈக்குவல் டு 178. எதால் டிவைட் பண்ணுறோமோ அதான் பி, 8ஆல் டிவைட் பண்ணுறோம். பி ஈக்குவல் டு 8. எவ்வளோ எத்தனை தாய் உள்ள போகுது கோஷன்ட், தட் இஸ் கியூ ஈக்குவல் டு 22. இந்த பேலன்ஸ் ஆர் ஈக்குவல் டு 2. அதில் உள்ள 4 எழுத்து இங்கே வந்துட்டு அதே ஃபார்மேட்டில் எப்படி எழுதாந்தா 178 ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ 22 டைம்ஸ் ப்ளஸ் பேலன்ஸ் வந்து 2. ஸோ இது இங்கே இது எப்படி 8 22 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட 2 ஆட் பண்ணோம்னா we get 178. this is ஃபார்ம் ஹியர். இது வந்து இப்போ இந்த ஃபார்மேட்டுக்காக ரெண்டு சின்ன எக்ஸாம்பிள் போட்டோம். now HCF of 412 and 340, highest common factor of this 412 and 340. இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதை நிறையா நம்பர் டிவைட் பண்ணோம், இதையும் நிறையா பிரைமரி ஃபேக்டர் வரும். அதிலே வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். போகும் அதில் பிக்கஸ்ட் நம்பர் ஏன்னு எடுத்துங்க. 412 is divided by இது வந்து 340, 1 டைம் போகும் 340, பேலன்ஸ் வந்து 2 72. இப்போது இந்த 340 இருக்குல்ல, இந்த 340-ஐ 72ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். சம் டைம்ஸ்னால் இட் வில் பி 4 டைம்ஸ் போகும். 4 2s are 8, 4 7s are 22, பேலன்ஸ் வந்து 72 வரும். 52. now இந்த 72-ஐ இந்த 52ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 டைம் போகும் 52, பேலன்ஸ் வந்து 20. திருப்பி இந்த 52-ஐ இந்த 20ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 டைம்ஸ் போட்டால் 40, பேலன்ஸ் வந்து 12. எகெயின் இந்த 20 வந்து 12ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 டைம் போயிட்னா 12, பேலன்ஸ் வந்து 8. now இங்கே வந்து இந்த 12 வந்து இங்கே 12 8ஆல் டிவைட் பண்ணுறோம்.
1 time 8 பேலன்ஸ் வந்து 4. நவ் இந்த 8 வந்து 4 ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 டைம்ஸ் போயிட்டு 0 வந்துட்டு. நம்ம இங்கேயெல்லாம் 0 வரவே இல்லை, இந்த பேலன்ஸ் கடைசியாக இங்கே 0 வந்துட்டு. இங்கே 0 வரும்போது இந்த டிவைசரில் என்ன நம்பர் இருக்கோ தட் இஸ் த HCF. therefore இந்த நம்பருக்கு HCF அப்படிங்கிறது HCF of 412 and 340 is 4. 412க்கும் 340க்கும் நிறைய டிவைசஸ் இருக்கும். அதில் ஹையஸ்ட் டிவைட் வந்து இதுதான் வந்து 4. அது 412 பெரிய நம்பர் உள்ள வச்சிடறோம். 340 ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 டைம் போகும் 340, பேலன்ஸ் 72. இந்த 340 திருப்பி 72 ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 டைம்ஸ் போகுது 288, பேலன்ஸ் 52. திருப்பி இந்த 72 52 டிவைட் பண்ணுறோம். 1 டைம் போகும், பேலன்ஸ் வந்து 20. திருப்பி இந்த 52 வந்து 20 ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 டைம்ஸ் போகும் 40. திருப்பி இந்த 20 12 ஆல் பண்ணுறோம். 1 டைம் போகும், பேலன்ஸ் 8. திருப்பி 12 8 ஆல் பண்ணுறோம். 1 டைம் 8னா 4. திருப்பி 8 4 ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் 0 வந்துடும். இந்த பேலன்ஸ் எப்போ 0 வருதோ அந்த ஸ்டெப்பில் தான் நமக்குள்ள ஆன்சர் இருக்குன்னு அர்த்தம். HCF இங்கே 0 வரும்போது இங்கே எதாவது டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பர் தான் HCF. அப்போ இந்த தியரி அப்ளை ஆகிறது வந்து நிறைய யூஸ் ஆகும். அப்போ வந்து இது போல் நிறையா இப்போ 2 நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, இது போல் 3 நம்பர்ஸ் இருக்கும். 3 நம்பர் கொடுத்துட்டு 3க்கும் HCF கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு எலிமெண்ட்ரி எக்ஸாம்பிள். ஜஸ்ட் ஸ்டடி திஸ். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இது 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடும். டேபிள்ஸ் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். இதை முடிச்சிருங்க. இப்போ இதோட ஆன்சர் வந்து 4. therefore ஐ ரிக்வஸ்ட் நிறைய சம் நீங்கள் போட்டு பார்த்தா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளோட ரியல் நம்பரில் முதல்ல வச்சு இதுதான் ஆரம்பிச்சிருக்கோம். we do a lot of sums using the theory division லம்மா. ஓகே, இதை பார்த்துங்க. we'll give நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் போடுவோம். இன்னும் செலக்டிவாக ஹார்டான எக்ஸாம்பிள் போடணும். ஈஸியான எக்ஸாம்பிள் கிளாஸ்லையும் போட்டுருவாங்க, நீங்களும் அதை எழுதிடுவீங்க. திருப்பி அதையும் திருப்பி போட்டுட்டு வேணாம். ஹார்ட் டிக்கியாக உள்ளது அந்த மாதிரி உள்ளதாக போட்டுடலாம். ஓகே, ட்ரை திஸ். சப்ஸ்கிரைப் RSR Max, press the bell icon, comment, share and like. Thank you.